வணக்கம் நண்பர்களே. அசுர ராஜாக்கள்ல முக்கியமானவன் பாணன் அப்படிங்கிற ஒரு அசுர ராஜா. இவனை பாணாசுரன் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு பிறகு இவனுக்கு மட்டும்தான் 1000 கைகள் இருந்ததாகவும், இவனோட 998 கைகளை போர்ல கிருஷ்ண பகவான் சக்கரத்தை ஏவி அழிச்சதாகவும் சொல்லப்படுது. சிவபெருமான வேண்டி முனிவர்கள் அகோரமா தவங்கள்லாம் செய்வாங்க. ஆனா பெரிய சிவபக்தனா வாழ்ந்த பாணாசுரன் சிவபெருமானோட அருளை வேண்டி அவரோட அருளை பெற புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சான். சிவபெருமான் தாண்டவம் ஆடுறதுனால தான் உலகமே உருவாகி இயங்குது. அவரோட தாண்டவம் நிற்கும் போது உலகமே ஒடுங்கிடுது. மொத்தத்தில் சிவபெருமானோட தாண்டவமே உலகங்கள்லாம் இயங்குறதுக்கு காரணமாக இருக்கு. அப்படி நாட்டியம் ஆடுற ஒருத்தர் கண்டிப்பாக இசையை விரும்புகிறவராக தான் இருப்பார். அதனால இசைதான் சிவபெருமானோட அருளை ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்க வழி செய்யும். இப்படிலாம் நினச்ச பாணாசுரன் சிவபெருமானோட திருவுருவத்தை வச்சு அதுக்கு முன்னால பயபக்தியோட உட்கார்ந்து இசை மீட்ட ஆரம்பிச்சான். அப்படியே இசை மீட்டி அவனையே மறந்தான். முழு மனசோட சிவபெருமானையே நினைச்சு இசை மீட்டினதுனால அவனோட இசையை கேட்டு அவன் முன்னாடி வச்சிருந்த சிவபெருமானோட விக்கிரகம் அப்படியே நாட்டியமாட ஆரம்பிச்சது. இந்த நிலைமையில சிவபெருமானே அவன் கண்ணு முன்னால வந்தாரு. பாணாசுரனே, உன்னுடைய பக்தி போற்றுதலுக்குரியது, உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னாரு. இதை கேட்ட பாணாசுரன், சுவாமி எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, என்னை எதுக்குற அளவுக்கு பூமியில பலசாலி எவன் இருக்கான் அப்படின்னா. இதை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. முட்டாளே, உன்னோட முட்டாள்தனத்தால உனக்கு மட்டும் இல்லாம எனக்கும் பெரிய சிக்கலை கொண்டு வந்துட்ட. உன்னை எதுக்குற அளவுக்கு எவன் இருக்கான் பூமியிலன்னு கேட்குறிய? இதுவரை உன்னை யாருமே எதிர்த்து வரலனாலும் இனிமே வரமாட்டானா? முக்காலமும் தெரிஞ்சவனா நீ? வருங்காலத்துல எனக்கு சமமான ஒருத்தன் உன்னை எதிர்த்து வருவான். அப்போ நான் சொன்ன சொல் தவறக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு பாதுகாப்பா வருவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. காலங்களும் கடந்து போச்சு. அந்த பாணாசுரனுக்கு ஒரு மகா இருந்தா. கல்யாண வயசாயிருச்சு. எல்லா விதமான கலைகள்லாம் படிச்சு திறமைசாலியா இருந்தா அந்த பொண்ணு. அவ பேரு உஷா. ஒரு நாள் அந்த புறத்துல நந்தவனத்துல அவளோட தோழி பெண்களோட விளையாடிட்டு இருந்தா. அப்போ அந்த தோழி பெண்கள் உஷாவை அவளோட கல்யாணத்தை பத்தி கேலி கிண்டலுமா பேசி வம்பு கிழத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உஷா அப்படியே அந்த புறத்துல தூங்க ஆரம்பிச்சா. தூக்கத்துல ஒரு கனவு வந்துச்சு அவளுக்கு. அந்த கனவுல ஒரு அழகான இளைஞனை பார்த்தா. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் குழாவுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கிளம்புற மாதிரி தெரியுது. என்னை விட்டு எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே எழுந்து தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டா. ஐயோ, கனவு கொண்டிருக்கோம் போல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தோழி பெண்கள் ரொம்ப கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அவன், எந்த நாட்டோட இளவரசன், எப்படி அவனை பிடிச்சேன்னு சரமாரியா கேள்வி கேட்டு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள சித்திரலேகான்னு ஒருத்தி இருந்தா. அவ தான் உஷாவுக்கு ரொம்ப நெருக்கமான தோழி. அவ மற்றவங்களெல்லாம் அதட்டி விரட்டி விட்டா. எல்லாரும் போன பிறகு உஷா கிட்ட மெதுவா, என்னடி நடந்தது, என்னை விட்டுட்டு எங்கே போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே எழுந்தியே, யாரு என்ன அப்படின்னு மெதுவா கேட்டா. உஷாவும் அவளோட மனசை திருடுன அந்த வாலிபனை பற்றியும் கனவுல நடந்ததெல்லாம் சொன்னான். நம்மெல்லாம் அசுரர்கள், நினைச்சதை அடைஞ்சே தீர்வோம். அப்படி நினைச்சதை அடையிற சக்தி நமக்கு இருக்கு. அவனை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என் கடமை, நான் பார்த்துக்கிறேன்னு ஆறுதல் சொன்னான். அவனி 56 தேசத்து ராஜாக்களோட ஓவியங்களெல்லாம் நான் உனக்கு காட்டுறேன். அதில் உன் கனவுல வந்த முகம் யாரோடதா இருந்தாலும் அதை அடையாளம் மட்டும் காட்டு, அந்த ராஜகுமாரனை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன்னா. உஷாவும் சந்தோஷத்தில் சரின்னா. அங்கம் வங்கம் கலிங்கம் காந்தாரம்னு ஒவ்வொரு நாட்டு ராஜாக்களோட உருவம் வரைஞ்சிருந்த ஓவியங்களெல்லாம் சித்திரலேகா ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டே வந்தா. அவங்களெல்லாம் பார்த்து இது இல்லை இது இல்லைன்னு தலையாட்டிகிட்டே வந்த உஷா திடீர்னு ஒரு படத்தை பார்த்ததும் இது மாதிரி தான் இருக்கு, ஆனால் இது இல்லைன்னா. அப்படியா அப்படின்னு சித்திரலேகா இன்னொரு உருவப்படத்தை காட்டினா. அதையும் நல்லா உத்து பார்த்துட்டு ஏறக்குறைய இதே முகசாயல் தான், ஆனால் இதுவும் இல்லைன்னா. சித்திரலேகா அந்த 2 உருவப்படங்களையும் உத்து பார்த்தா. அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவள் காட்டின படத்தில் ஒன்று கிருஷ்ணரோட உருவப்படம், இன்னொன்று அவரோட மகன் பிரத்யும்னனோடது. 2 பேரும் இல்லை, ஆனால் இவங்களோட முகசாயல் தான் அப்படிங்கிறா. அப்போ கண்டிப்பாக கிருஷ்ணரோட பேரன் அனிருத்தனா தான் இருக்கணும்னு அவளுக்கு தோணுச்சு. சித்திரலேகாவும் அசுர குலத்தில் பிறந்தவா,
மாய வித்தைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா. யாரு கண்ணையும் படாம அவளோட மாய சக்தியால துவாரகைக்குள்ள போயிட்டா. அங்க அரண்மனையில நல்லா ஆழ்ந்து உறங்கிட்டு இருந்தான் கிருஷ்ணரோட பேரன் அனிருத்தன். சித்திரலேகா அப்படியே அவளோட மாய சக்தியால கட்லோட தூக்கிட்டு வந்து உஷா படுத்திருக்கிற அறைக்குள்ள வந்து இறக்கி வச்சா. தூங்கிட்டு இருந்த உஷா திடீர்னு முழிச்சு பார்த்தா. அப்பதான் அனிருத்தனும் திடுக்குன்னு எங்க இருக்கோன்னு முழிச்சு பார்த்தான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்ததுன்னு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே தயங்குனாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் ஆயிட்டாங்க. உஷா அன்னையிலிருந்து அந்த அறையை விட்டு வெளியவே வர்றதில்ல. காவலர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. புதுசா ஒருத்தன் அந்த புறத்துல இருக்கானே அப்படின்னு அவனை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதென்னடா வம்பு, ஏதாவது தொந்தரவு பண்ணான்னா அவனை வெட்டி வீசலாம். இளவரசியும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. இருந்தாலும் நாளைக்கு பானாசுர ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சா முதல்ல உருள்றது நம்ம தலையாக தான் இருக்கும். அதனால நம்மளே ராஜா கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் அவராச்சு இளவரசி ஆச்சு நம்ம தலை தப்பிச்சிரும் அப்படின்னு பானாசுரங்கிட்ட போய், அந்த புறத்தில் இளவரசி ஒரு ஆண் கூட ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க, இப்போ அந்த அறையை விட்டு வெளியே கூட அவ்வளோ வர்றதில்லைன்னு சொன்னாங்க. இதை கேட்ட பானாசுரன் யாரவன் அப்படின்னு கொதிச்சான். பார்த்தா யாதவ குல இளவரசர் மாதிரி தெரியுதுன்னாங்க. இதை கேட்ட பானை அப்படியே கொந்தளிச்சு கொதிச்சுட்டான். அசுரகுலத்தோட விரோதி கிருஷ்ணனோட வாரிசு அசுரகுல இளவரசி கூடவே குழாவுறானா, எவ்வளவு நெஞ்செழுத்தம் அவனுக்கு. அதுவும் இந்த பாணனோட அரண்மனைக்குள்ளே புகுந்து கட்டுக்காவலை மீறி அந்த புறத்துக்குள்ள அவ்வளோ தைரியமா நுழைஞ்சிருக்கான்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கணும். தடதடன்னு ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து பாணன் அந்த புறத்தை பார்த்து வேகமா வந்தான். ஓட்டமும் நடையுமா பின்னால வீரர்களும் பின்னால வந்தாங்க. உள்ள வந்து அனிருத்தன் இருக்கிறத பார்த்தான். பிடிங்க அவனை அப்படின்னா. அனிருத்தன் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு பிடிக்க வந்த வீரர்கள் மேல மின்னல் மாதிரி பாஞ்சி அவங்கள தூக்கி வீசினான். அந்த வீரன் கையில இருந்த கதாயுதத்தை டக்குன்னு பிடிங்கி வச்சுக்கிட்டான். அடுத்த கணம் அங்க பெரிய போர் ஆரம்பமாயிருச்சு. மின்னல் மாதிரி சுத்துறாங்க கதாயுதத்தை. வீரர்களும் தளபதிகளும் ஒவ்வொருத்தரா அடிபட்டு மூளைக்கு ஒருத்தரா சுருண்டு விழுந்தாங்க. கடைசியா பானாசுரனே அனிருத்தன் கிட்ட வர்றான். அப்படியே அனிருத்தனோட தோல்ல ஒரு புடி பிடிக்கிறான். இறுக்கமான வஜ்ரப்பிடி பிடிச்சுக்கிட்டு, பொடிப்பயலே எங்க என் பிடியிலிருந்து தப்பிச்சுக்கோ பார்ப்போம் அப்படின்னா. அனிருத்தனால அசைய கூட முடியல. அப்படியே அவனை கீழே தள்ளி அவன் மேல பானாசுரன் நாகபாசத்தை வீசினான். உடனே அனிருத்தனோட கை கால்கள் எல்லாம் நாகங்கள் வந்து அசைய முடியாம கட்டி பிடிச்சுக்குது. அப்படியே அனிருத்தனை தூக்கி பானாசுரனோட பாதாள சிறையில கொண்டு அடைச்சிடுறாங்க. அங்க துவாரகையிலையும் பரபரப்பாயிருச்சு. நம்ம இளவரசர் அனிருத்தனை காணோம்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வந்த நாரதர் பானாசுரன் அனிருத்தனை பாதாள சிறையில அடைச்சு வச்சிருக்கிற விஷயத்தை தெரியப்படுத்தினாரு. உடனே கிருஷ்ணருக்கு கோபம் வந்துச்சு. அவரோட 4 வகை படைகளையும் திரட்டிக்கிட்டு பாணனோட நகரத்தை போய் முற்றுகை செஞ்சாரு. போர் ஆரம்பிச்சுது. பாணனோட படைகளும் யாதவ சேனைகளும் பயங்கரமா மோத ஆரம்பிச்சுது. கிருஷ்ணரோட வீரம் அசுர படைய சின்ன பின்னமாக்கிருச்சு. பானாசுரனுக்கு இருந்த 1000 கைகள்ல 998 கைகளையும் சக்கராயுதத்தை ஏவி வெட்டி வீழ்த்திட்டார். பானாசுரனே, உனக்கு ஒரு நாள் உதவி செய்வேன், உனக்கு பாதுகாப்பா வருவேன்னு சொன்னதுக்காக பானாசுரனுக்கு உதவி செய்ய சிவபெருமான் அவரோட மகன் முருகப்பெருமானோடையும் பூதகணங்களோடையும் வந்து நின்னாரு. சிவபெருமானும் கிருஷ்ணரும் நேருக்கு நேரம் மோத ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் முருகப்பெருமானுக்கும் கிருஷ்ணரோட மகன் பிரத்யும்னனுக்கும் போர் நடக்குது. பானாசுரன் கூட கிருஷ்ணர் சார்பா சாத்தியனி மோதினாரு. பயங்கரமான சண்டையா அது மாறுச்சு. தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள், கிம்புரர்கள், ரிஷிகள், அப்சர கன்னிகள்னு எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு பயந்து நடுங்கிட்டே வானத்துல கூடி நின்னாங்க. கிருஷ்ணர் ஜிரிம்பனாஸ்திரத்தால சிவனோட எல்லா அஸ்திரங்களையும் சிதறடிச்சிட்டாரு. சிவபெருமானும் கடைசியா இருந்த சூலாயுதத்தை எடுக்க இங்க கிருஷ்ணர் சக்கராயுதத்தை எடுத்தாரு. பார்த்துட்டு இருந்தவங்க பயந்து நடுங்கினாங்க. சிவபெருமானோட சூலாயுதமும் கிருஷ்ணரோட சக்கராயுதமும் மோதுனா அதுக்கு அடுத்து உலகத்துல எதுவுமே மிஞ்சாது. நேர பிரம்மதேவர்கிட்ட போய் எல்லாரும் வேண்டாங்க. பிரம்மதேவர் பானாசுரனுக்கு புத்தி சொல்லி ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம்தான் பாணனுக்கு தெரியுது, சிவனும் கிருஷ்ணரும் நமக்காக போர் செய்ய வேண்டாம், இதனால இவ்வளோ பெரிய ஆபத்துக்கெல்லாம் உலகத்துக்கு வரும்னு தெரியாம நாம இப்படி நடந்துக்கிட்டோமேனு உணர்ந்துட்டு 2 பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். போரும் முடிவுக்கு வந்துச்சு. அனிருத்தனையும் சிறையிலிருந்து விடுதலை பண்ணி உஷாவையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
பெரிய சீர்வரிசைகள்லாம் கொடுத்து துவாரகைக்கு அனுப்பி வச்சானாம் பானாசுரன். மகாபாரத கிளைக்கதை, உபகதைகள் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லப்படுது. அதில் இதுவும் ஒன்று. இது வியாசர் எழுதின மகாபாரதத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வியாச மகாபாரதம் 2 பகுதிகள் பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பதிவுகள் வர இருக்குது. தொடர்ந்து அந்த பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக கதைகள், ஆன்மீக வினாவிடை, வரலாற்று பதிவுகள், இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் இணைந்தீர்கள் அருண் சந்த காலத்து ரேடியோவுடன். மீண்டும் மற்றும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.